அனுபவிக்க போறேன். நான் மைக்க பிடிச்சி பேசி இந்த இடத்துக்கு வரலடா. வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பரே டிடி வாசனே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யூடியூப்ல வீடியோ போட்டு சின்ன பசங்க ரசிகனா மாத்தி பல கேஸ்களை தனக்குள்ள வாங்கிட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ண எது பண்ணாலுமே தன்னுடைய விடாமுயற்சியை போட்டுட்டு மேல வந்து இன்னைக்கு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆக போது, அதுவும் ஹீரோவா நடிச்சிருக்காரு நம்ம டிடி வாசன். இவருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து மனமாற வாழ்த்து தெரிவிக்கலாம். ரேசிங் ஸ்டார் நல்லா இருக்கு பேரு, அறிமுகம் டிடி வாசன் அப்படின்னு வராது, ரேசிங் ஸ்டார் அப்படின்ட்டு வரும். வேர்ல்டு ஃபுல்லா பைக்லயே ரைடு பண்ணவங்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஒரு காலில் சைக்கிள் ஓட்டி போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லா முடிச்சு வந்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா, சினிமால இல்ல ஏதோ ஒரு இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதே போல இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணி அவங்க ஒரு வெற்றியை நோக்கி போவாங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன் தெரியுமா? யாரு ட்ரெண்டிங்ல இருந்தாலும் அவங்க தூக்கி போட்டாதான் காசு வரும்ல. அதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு கால் இல்லாம ஒரு கை இல்லாம கண்ணு தெரியாம பேச முடியாம அவன் பல சாதனைகள் படிச்சாலும் அவனை தூக்கி போட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால யாரு ட்ரெண்டிங்ல இருந்தாலும் அவங்க தூக்கி போட்டு பணம் சம்பாதிப்பீங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஆல் தி பெஸ்ட் நண்பா. மேலும் நீ வந்து வெற்றி அடைய என்னுடைய திருப்பி மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். நான் வந்து சத்தியமா வெறுப்பெல்லாம் ஏத்தல, நக்கெல்லாம் பேசல. சாரி, அப்படி பேசியிருந்தா சாரி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.